18வது கொஸ்டின். ஏ மற்றும் பி இருவரின் வருமானத்தின் விகிதம் 3:2. அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:3. ஒவ்வொருவரின் சேமிப்பு ரூபாய் 2000 எனில் ஏயின் வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஏ மற்றும் பியின் வருமானத்தின் விகிதம் 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவோட வருமானம் 3x எழுதிக்கிறோம், பியோட வருமானத்தை 2xன்னு எழுதிக்கிறோம். இப்போ செலவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட செலவை 5y எழுதிக்கிறோம், பியோட செலவு 3y எழுதிக்கிறோம். இந்த 3:5 தான் 5y 3y எழுதியிருக்கோம். அடுத்து வருமானத்திலிருந்து செலவை கழிச்சா மீதி தான் சேமிப்பு. அப்போது 3x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 2000. இருவரோட தனித்தனி சேமிப்பு 2000 கொடுத்துருக்காங்க. அடுத்து பியோட வருமானம் 2x மைனஸ் பியோட செலவு 3y. அப்போ சேமிப்பு 2000. இப்போ இது ஒரு சமன்பாடாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறோம், இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து எக்ஸு ஒய் இது ரெண்டில் ஏதோ ஒன்றை ஒரே மாதிரி மாற்றணும். அப்போ தான் நம்ம ஒன்னொரு வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம எக்ஸை ஒரே மாதிரி மாற்றுறோம். அதுக்கு சமன்பாடு 1 2ஆல் பெருக்கிறோம், சமன்பாடு 2 3ஆல் பெருக்கிறோம். இப்போ 2னா இது ஃபுல்லாகவே 2ஆல் பெருக்கணும். 2 3 6, 6x மைனஸ் 2 5 10, 10y இஸ் ஈக்குவல் டு 2 × 2000 4000. அடுத்து சமன்பாடு 2 ஃபுல்லாகவே 3ஆல் பெருக்கிறோம். 3 2 6, 6x மைனஸ் 3 9, 9y இஸ் ஈக்குவல் டு 2 × 3 × 2000 6000. இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கழிக்கணும். இப்போது குறியீடு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் கழிக்க முடியாது. அதனால் மேலே இருக்கிற குறியீடை மாற்றுறோம். ப்ளஸ் எக்ஸை மைனஸ் எக்ஸாக மாற்றுறோம். இங்கே ப்ளஸ் 10yன்னு மாற்றுறோம், மைனஸ் 4000 மாற்றுறோம். இப்போது மைனஸ் 6x ப்ளஸ் 6x கேன்சல் ஆயிரும். இப்போது ப்ளஸ் 10yலேருந்து மைனஸ் 10y போச்சுன்னா 1y. அப்போது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 6000ல் 4000 போச்சுன்னா 2000. இப்போது ஒய்யோட வேல்யூ 2000ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 2000 என சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சமன்பாடு 1 3x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 2000. 3x மைனஸ் 5 ஒய்யோட வேல்யூ 2000 கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் ஈக்குவல் டு 2000. 3x மைனஸ் 5 × 2000 10,000 இஸ் ஈக்குவல் டு 2000. இப்போது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் 3xை இந்த பக்கம் வச்சுக்கிறோம். மைனஸ் 10,000 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 10,000 ஆயிரும். இப்போது 2000 ப்ளஸ் 10,000 3x இஸ் ஈக்குவல் டு 12,000ன்னு கிடைக்குது. 3x இஸ் ஈக்குவல் டு 12,000. இப்போது ஏவோட வருமானம் 12,000. ஆப்ஷன் சி. 19th கொஸ்டின். 4வது விகித சமன் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. x² மைனஸ் xy, x² மைனஸ் y² மற்றும் x². இதுக்கு 4வது விகித சமன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4வது விகித சமன்னா a:b இஸ் ஈக்குவல் டு c:dன்னு எழுதிக்கிறோம். இப்போது இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை பின்னு எடுத்துக்கிறோம், இதை சின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஏக்கு x² மைனஸ் xy இஸ்ட்டு பி x² மைனஸ் y² ஈக்குவல் டு சி x² இஸ்ட்டு டி கொடுக்கலாம். நான் டியை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து விகிதத்தில் இருக்கிறது பின்னத்துக்கு மாற்றிக்கலாம். x² மைனஸ் xy பை x² மைனஸ் y² ஈக்குவல் டு x² பை டி. இப்போ இது a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது.
a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அந்த ஃபார்முலா படி எழுதிக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டின்னு எழுதிக்கிறோம். இப்போ டி தான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. அது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இது போகும்போது கீழே இருக்கிறது மேலே போகும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் வந்து கீழே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் இது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்யை இருந்து எக்ஸை வந்து வெளில எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் வெளில போச்சுன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கும். மைனஸ் எக்ஸ்ஒய்லேருந்து எக்ஸை வெளில எடுத்தாச்சு. இப்போ ஒய் மட்டும் இருக்கும். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு எக்ஸுக்கு இந்த ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் டியோட வேல்யூ. ஆப்ஷன் பி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ரைட் ஆன்சர். 20வது கொஸ்டின் 12 மற்றும் 30 ஆகிய எண்களின் மூன்றாவது விகித சமனிக்கும் 9 மற்றும் 25க்கான சராசரி விகித சமனிக்கும் உள்ள விகிதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 மற்றும் 30 இந்த ரெண்டு நம்பருக்கான மூன்றாவது விகித சமனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு 12:30 திரும்ப 30:xன்னு எழுதிக்கிறோம். இப்போது இது ரெண்டையும் கிராஸில் பெருக்கிறோம். இப்போ 12யும் எக்ஸையும் பெருக்கிறோம். அப்போது 12x ஈக்குவல் டு 30யும் 30யும் பெருக்கிறோம். 30 × 30. இப்போது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வச்சுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 30 × 30 900 பை 12. 12 × 75 900. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. இப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 9 மற்றும் 25க்கான சராசரி விகிதம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு √9 × 25 எழுதிக்கிறோம். 9க்கு ரூட் வேல்யூ வந்து 3 × 25க்கு ரூட் வேல்யூ வந்து 5. 3×5 15. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. விகிதம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 75 ஆன்சர் கழிச்சிருக்கு. 75:15 எடுத்துக்கிறோம். ஓர் 15 15 ஐ 15 75. இப்போ 5:1. ஆப்ஷன் பி 5:1 தான் ரைட் ஆன்சர்.